மக்களாட்சி வளர்ந்த தினம், அடிமை விலங்கை உழைத்த தினம், அண்ணல் அம்பேத்கர் சட்டம் மதித்த தினம், நம் பாரதம் குடியரசாக மாறிய தினம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்று ஜனவரி 26 நாட்டின் 76வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி நமது பாரத நாடு குடியரசு நாடாகியது. எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஒரு மொழி, எல்லோரும் இந்தியர்கள் என்று பாரதியின் பொன்மொழி கேட்க சாதி, மதம், இனம், மொழி மற்றும் தமிழர்கள் கொண்டாடும் பொங்கல் போன்றவற்றில் நாம் குடியரசு தினத்தை தான் மிகுந்த உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி வருகிறோம். இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நாட்டிற்கான அரசியலமைப்பு சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அம்பேத்கர் தலைமையில் ஏற்படுத்தப்பட்ட குழு அரசியலமைப்பு சட்டத்தை நிறுவியது. இதுவே உலகில் மிக நீண்ட சட்டமாக இருந்தது. குடியாட்சி என்றால் மக்களாட்சி என்று பொருள். மக்கள் தங்கள் விரும்பிய ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கும் முறையே மக்களாட்சி ஆகும். இந்த திருநாளில் நமக்கு சுதந்திரத்தை பெற்றுத் தந்த தலைவர்களையும் நினைவு கூறுவோம். மகாத்மா காந்தி, நேருஜி, வ.உ.சி., சிதம்பரம், வேலு நாச்சியார் இவர்கள் தமக்காக உயிரை இழந்து விடுதலை பெற்றுத் தந்தனர். அந்த சுதந்திரத்தை காக்க வேண்டியது இந்த மண்ணின் மகிழ்ந்தனாகிய நம்மளுடைய கடமையாகும். குடியரசு தினத்தன்று அரசு விடுமுறை நாளாக கொண்டாடப்படுகிறது. புதுடெல்லியில் முதல் குடிமகனான குடியரசுத் தலைவர் கொடியேற்றும் பொழுது முப்படை வீரர்களும் முப்படை தலைவர்களும் அணிவகுத்திருக்கின்றனர். அதன் பிறகு பள்ளிகளிலும் அரசு வளாகங்களிலும் இனிப்பு தந்து கொண்டாடப்படுகிறது. நம் அனைவரும் ஒன்றாய் கைகோர்த்து நமது நாட்டை வல்லரசு நாடாக்குவோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.